CSAT UPSC கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. இந்த கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்க. In an examination there are 100 questions divided into 3 groups ABC. Each contains at least one question. A carries 1 mark, group B carries 2 marks, and group C carries 3 marks. It is known that the questions in group A together carry at least 60% of the total mark. Question: if group B contains 23 questions, then how many questions are in the group C? இதான் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணுங்கள். ஒரு 3 minutes ஆர் 4 minutes இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர் பார்த்துட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். ஸோ இப்போ A, B, C 3 குரூப் இருக்குது. இதில் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், இங்கே பியில் 2 மார்க் அண்ட் சியில் 3 marks. ஓகே, ஸோ நவ் இட் இஸ் நோன் தட் நமக்கு இப்போ 2 விஷயம் இதில் க்ளூவாக இருக்குது. அதை நம்ம முதலே பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். குரூப் ஏல வந்து அட்லீஸ்ட் 60% ஆஃப் த மார்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டோட்டல் கொஸ்டின் வந்து 100 questions சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ குரூப் பியில் வந்து 23 questions இருக்குன்னு கிவன். அப்போ இங்கே 23 questions நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் இல்லையா? ஸோ அப்போ 46 மார்க் வந்து குரூப் பியில் இருக்குது. ஓகே, இப்போ குரூப் சியில் வந்து எத்தனை கொஸ்டின் இருக்கலாம் அப்படிங்கிறது இது கொஸ்டின். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ங்கிற லெவலில் மினிமலாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன்ஸ் மூலமாகவே நம்ம போனோம் அப்படின்னா சப்போஸ் சி ஹேஸ் 1 question எடுத்துப்போம். ஓகே, இப்போ 1 question அப்படின்னா எத்தனை மார்க் வந்துடும்? 3 marks வந்துடும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் இல்லையா? ஸோ அதனால் 3 மார்க்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது டோட்டல் கொஸ்டின் நமக்கு தெரியும் 100 question, இது கிவன் டாப்பில் இருக்குது. அப்போ பிலையும் சிலையும் 23, 1, 24 அப்படின்னா ரிமைனிங் 76 questions ஏல இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 76 questions மார்க் எவ்வளோ ஆச்சு? 76 மார்க் ஆச்சு. ஓகே, ஸோ அப்போது இது வந்து கரெக்டாக அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம்? என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 60% மார்க் அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 76 மார்க்குன்னு நமக்கு வந்த ஆன்சர் வந்து டோட்டல் மார்க்கில் 60% மேலே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே, அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 76 + 46 + 3 125. அப்போது 76 மார்க் அப்படிங்கிறது 125ல் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்டு 100? ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 525, 425. ஓகே, ஸோ இங்கே 5 வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 15 and 2, 5 5s are 25, remaining 1, ஸோ 0.2. ஓகே, ஸோ 15.2 into 4, 15 into 4 நமக்கு 60 வந்துடும். இப்போ 15.2 into 4னா டெஃபினட்டாக 60% மேலே. ஓகே, ஸோ அப்போது குரூப் ஏல 60% மேலே வருது. ஸோ the 1 question is correct. ஓகே, ஒரு கிராஸ் செக் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் 2 questions இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். இப்போ 2 questions எடுத்திங்கன்னா என்ன வரும்? இங்கே 6 மார்க் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே 23 questions தான் அது கிவன். ஸோ 46 மார்க் ஆயிரும். அப்போது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏல இன்னும் எத்தனை இருக்கணும்? இங்கே 23 + 2 25 ஆனதுனால 75 questions தான் ஏல இருக்கும். அப்போ 75 மார்க் தான் ஏல இருக்கும். அப்போ இந்த மார்க்கை ஆட் பண்ணிங்கன்னா 75 + 46 + 6 127 மார்க் வரும். ஓகே, அப்போ இந்த 75ன்னு எடுத்தது 127ல் 75 மார்க் எவ்வளோ அப்படின்னு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக லெஸ் தென் 60% தான் வரும். ஸோ சிம்பிளாக கேன்சல் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே என்ன பண்ணலாம்? 5ஆல் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 15 5 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5 அண்ட் ரிமைனிங் 2 5 அண்ட் ரிமைனிங் 2 4ன்னு வரும். ஓகே, ஸோ 25.4 வந்து 100 டிவைட் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக 25ஆல் டிவைட் பண்ணாலே கரெக்டாக 4 வரும். 25 பாயிண்ட் வர்றதுனால கண்டிப்பாக 3 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ஸோ அப்போ 15 into 4 தான் 60 வரும். 15 into 3.9 வரைக்கும் வந்தாலுமே அது லெஸ் தென் 60 தான் வரும். ஸோ அப்போது 2 வராது. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 60% இருக்கணும் அப்படிங்கிறப்போ நமக்கு இதில் தான் கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் C carries 1 question. That's all.